வாயுள்ள ஜீவன் நமக்கு எவ்வளவு தொல்லை இருங்க ஒரு நிமிஷம். பர்ஃபார்மன்ஸ் வேணாம். என்னோட கேள்வி விஜய் அவர்களுக்கு ஏன் அவார்டு கொடுக்கலன்னு தான். உங்களுக்கு அவார்டு கொடுக்கலையான்றதை நான் கேட்கல. நீ திமுகவுல எவ்வளவுங்க காசு கொடுத்தாங்க? 200 ரூபாய், டெய்லி 200 ரூபாய் கொடுப்பாங்க. 200 ரூபாய்க்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதுல நாங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இது என்ன என்ன விசில் சின்னம்? விசில் சின்னமா? மடக்கு ஊதி ஆயா வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு பேசுறதுன்னு இல்ல, மடக்குதி அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆயிருக்கு. 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் இப்ப போச்சு. காது நல்லா கேக்குது. நான் என்ன செங்கோட்டையனா காது கேட்காம இருக்கிறதுக்கு? நீங்க என்கிட்ட நார்மலாவே பேசுங்க. சத்தம் போட்டு பேசுறீங்க, ஏதோ காது கேட்காதவன்ட்ட பேசுற மாதிரி. ஒண்ணு ஜனநாயகத்தை படத்தை பாருங்க, இல்லாட்டினா அரசியலை பாருங்கன்னு இந்த மாதிரி தலைவன்கிட்ட போய் சொல்லலாமா? இப்போ விஜய் அவர்கள் வந்து நேற்று NDTVக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த இன்டர்வியூ எப்போ வரும்? அப்படிதான் சுருக்கமா நீங்க என்னன்னா புலி வருதுன்னு சொல்றீங்களா? எப்படா புலி வரும்னு கேக்குறீங்க. லோக்கல்ல படம் போடுற கேபிள் டிவிங்க அந்த ரேஞ்சு தானே உங்க ஃபீலிங் இருக்கு. NDTVங்கிறது யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஊடகம் தெரியுமா? வேர்ல்ட்ல அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? தெரியும். நிலால கூட சில பேர் உட்காந்து பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சன் டிவி நிலாவில் உட்காந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது சார். தெரியுதுல? அப்ப NDTV எவ்வளவு பெரிய டிவி. இப்போ விஜய் அவர்களுக்கும் அவங்க இன்டர்வியூ பண்ணதை அப்படியே காமிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நான் எப்படி பேசுறேன்? அதைத்தானே நானும் சொல்ல வர்றேன். எடுத்தானுங்களே NDTV காரங்க எடுத்தானுங்களே. ஆனா ஏன் போடல? ஆட்சி அதிகாரம் போட வேணாம்னு சொல்றானுங்க. மோடி ஈடுபட்டு வேணாம், போட வேணாம். அவர் பேசுற வார்த்தைகள் மக்கள் மத்தியில ஒரு புரட்சி ஏற்படுத்துன்னு தெரியுது. அதனாலதான் மோடி போன் பண்ணி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அடுத்த பிஎம்க்கு நிக்கிறவர் யாரு? தமிழ்நாட்டுல ரஜினி மாதிரி எங்க தலைவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறதுக்கு எங்க தலைவன் நோயாளி கிடையாது. ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் அவர்களை பத்தி பேசின போது எங்க போச்சு நன்றி உணர்ச்சி? என்ன நன்றி உணர்ச்சி? டீ குடிக்க போயிருந்ததா? என்னது டீ குடிக்க போயிருந்ததாவா? விசிகேல இருக்கிற சங்கத்தமிழன் அவர்கள் அவர் உண்மையாவே ஓப்பனாவே சேலஞ்ச் வச்சு மிரட்டினாரு. அதுக்காக தான் அவர் பயந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப பேசப்படுது. இவங்க மிரட்டி எங்காலும் பயந்துட்டாரு. அவங்க மனசு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறது மாதிரி கேட்டோம். அது எப்படி தெரியுமா? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் ரொம்ப பெரிய மனுஷன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆதவ அர்ஜுனா ரொம்ப பெரிய மனுஷங்கிறதுனால தான் மன்னிப்பு கேட்டது. கமலஹாசன் சொன்னது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா என்ன? அவர் ஒரு வார்த்தை ஏதாவது பேசிட்டு போனாருன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். கமலஹாசன் சொன்னாரா? கமலஹாசன் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் நேற்று NDTVக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த இன்டர்வியூ எப்போ வரும்? அது வரல. ஆனால் இன்டர்வியூ எடுத்தேன், நாங்கள் விஜயை பார்த்து இப்படி பேசினோம், இப்போ விஜயை பார்த்து நாங்கள் அந்த மாதிரி, இப்போது ஒரு ஊருக்கு போனால் அந்த வீலாக் அது மாதிரிலாம் இந்த விலாக்லாம் போடுவாங்கள்ல, அவங்க மாதிரி இவங்க விஜயை பார்த்துட்டு என்ன விலாக் போடுறாங்களா? அப்படிதான் சுருக்கமாக நீங்கள் என்னென்னா புலி வருதுன்னு சொல்கிறீங்களா? எப்படா புலி வரும்னு கேட்குறீங்க? இல்லை சார், இன்டர்வியூ எடுக்கிறதா NDTVலாம் எவ்வளோ நீங்களே சொல்கிறீங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல் தெரியுமா? வந்தோடனே என்கிட்ட சொன்னீங்க. அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் லோக்கலில் யூடியூப், அது ஒரு யூடியூப் சேனலில், அதுவும் லோக்கலில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இந்த லோக்கல் கேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு லோக்கல்ல படம் போடுற கேபிள் டிவிங்க அந்த ரேஞ்சு தானே உங்க ஃபீலிங் இருக்கு. NDTVங்கிறது யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஊடகம் தெரியுமா? வேர்ல்ட்ல அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? தெரியும். நிலால கூட சில பேர் உட்காந்து பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியுதுல? சன் டிவி நிலாவில் உட்காந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது சார். தெரியுதுல? அப்ப NDTV எவ்வளவு பெரிய டிவி? நிலால உட்காந்து பாக்குற மாதிரி டிவி. அந்த ரேஞ்சிலேயே தலைவனை ரீச் பண்ணிருக்காருன்னா புரியுதுங்களா? தலைவனோட ரீச் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இல்லை சார், இது நீங்கள் புரிஞ்சிக்கல ஒரு விஷயம். இப்போது அவர் இன்டர்வியூ, இப்போது NDTV எல்லாரையுமே இந்த மாதிரி தான் இன்டர்வியூ எடுத்து நாங்கள் இப்படி இன்டர்வியூ கேள்வி கேட்டோம், அவங்க இந்த மாதிரி பதில் சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னோம், அவங்க இப்படி ஷாக் ஆனாங்க, அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் இப்படி தலையை சொரிஞ்சாரு, மூக்க சொரிஞ்சாரு, இந்த மாதிரிலாம் ஏன் சொல்லலை? அவங்க என்ன இன்டர்வியூவோ அதானே காட்டுறாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கும் அவங்க இன்டர்வியூ பண்ணதை அப்படியே காமிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நான் எப்படி பேசுனேன்? அதைத்தானே நானும் சொல்ல வர்றேன். எடுத்தானுங்களே NDTV காரங்க எடுத்தானுங்களே.
ஆனா ஏன் போடல? அது தெரியுமா அதோட சூட்சமம்? ஏன் போடல? ஆட்சி அதிகாரம் போட வேணாம்னு சொல்றானுங்க. மோடி ஈடுபட்டு வேணாம், போட வேணாம், தமிழ்நாடுல பாஜக தோக்கறதுக்கு காரணமாயிரும், போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. இது விஜய் இன்டர்வியூ கொடுத்தாவா? ஏங்க என்னங்க நினைச்சீங்க? மோடி வந்து என்டிடிவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருங்க. ஆமா, என்னென்னலாம்? பாஜக தோக்கறது, தமிழ்நாட்டுல பாஜக ஒரு சீட் வாங்காம, டெபாசிட் வாங்காம போறதுக்கு காரணம் இந்த விஜய் கட்சியா இருக்கும். அதனால வந்து அவனதை போடாதீங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அமைச்சிருக்காராம். மெயில் போட்டிருக்காரதா சொல்றாங்க என்டிடிவிக்கு. சோ என்டிடிவி யார் யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோடிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா? ஏங்க எங்க தலைவர் போனார்ல, பேசினார்ல, இன்டர்வியூ கொடுத்தார்ல, அந்த இன்டர்வியூ போட வேண்டியதானே? அதை போடுறாங்களா? போட மாட்டாங்க. ஏன் போடல? அதுக்கு பின்னால இருக்கிற சதி என்ன? தலைவர் இப்படி பேசினார், அப்படி பேசினாலும் வருது இல்ல. அவர் பேசுற வார்த்தைகள் மக்கள் மத்தியில ஒரு புரட்சி ஏற்படுத்துன்னு தெரியுது. அதனாலதான் மோடி போன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்னென்ன போடாதீங்க இன்டர்வியூ அப்படின்னு. ஆமா, அப்புறம் என்ன? இவ்வளவு பயப்படுறாரு மோடி விஜயை பார்த்து. ஏங்க மோடி பேசிக்கா ஒரு பயந்தா ஒளிங்க, பயந்து ஃபாரின்கா ஓடி போய் வருவாரு. உருப்படியான ஒரு தைரியமான தலைவனா இருந்ததுன்னா, சீரியஸா சொல்றேன், இந்தியாவிலே இருக்கணும்ல. அவர் ஏன் அடிக்கடி ஃபாரின் போறாரு? எதுக்கு? ஓடி ஒளிறாரு விஜய்க்கு பயந்து. ஏங்க விஜய் மலையே எதுக்காக ஃபாரின் போய் ஒளிஞ்சாரு? தெரியல, சொல்லுங்க. அவர் மேல கேஸ் இருக்குல்ல, ஆமா, என்ன நடக்க வேணுமாலும் பிடிப்பாங்கல்ல. அது மாதிரி ஓடுறவங்க எதுக்கா? பயப்படுறவங்க தான் ஃபாரின் ஓடுவாங்க. அது மாதிரி எங்க தலைவரை பார்த்து தமிழ்நாட்டுல நம்ம மானம் போயிரும். ரெண்டாவது அடுத்த பிஎம்க்கு நிக்கிறவர் யாரு தமிழ்நாட்டுல? கலைஞர் கூட இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டு பிஎம் ஆகலங்க. ஆனா எங்க தலைவர் வந்து 26ல சிஎம், அடுத்தாப்புல 29ல பிஎம். அந்த ரேஞ்சுக்கு எதிராளியா இருக்கிறப்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. அவங்க உஷாரா இருக்கிறாங்களாம். என்னதான் உஷாரா இருந்தாலும் மக்கள் எங்க பக்கம், புரியுதுங்களா? ஆமா, உடனே சத்யராஜ் படம் மக்கள் எங்க பக்கம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் வேணா ஃபிளாப்பா இருக்கலாம், ஆனா எங்க தலைவன் ஒரு காலத்திலயும் ஃபிளாப் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்களே பேசி முடிச்சிடுறீங்களா? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்களா கேள்வி எழுதலாம். ஓ, இப்ப நானா கேள்வி கேட்டு நானா பதில் சொல்லிட்டு இருக்கேனா? நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? என்னங்க ஆரம்பிச்சீங்க? என்டிடிவின்னு ஆரம்பிச்சீங்க. இல்ல, என்டிடிவி. இப்ப என்னோட கேள்வி கேட்டது, என்டிடிவில அவரை இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவை போடாம அவர்கிட்ட நாங்க இப்படி பேசணும், அவர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாரு, அவர் வந்து நான் கிங் மேக்கர் அப்படின்னு ஜென்யூன் ஷாக் இருந்தது, நோ ஐ வில் வின் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. இது தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயம் இப்படியும் இருக்குல்ல. ஒரு விஷயம், ஒரு படம் வர்றதுக்கு முன்னால டீசர் விடுறானுங்கள. கபாலின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ஒரே ஒரு டீசர் தான் விட்டானுங்க, உலகம் பூரா தெரியும் பாச்சிச்சு. படம் ரிலீஸ் ஆச்சு, எவனுமே பார்க்கல. அது உங்களுக்கு புரிஞ்சா சரி. எவனுமே ஏங்க, அது கபாலிங்க, அது ரஜினிங்க. ரஜினி வந்து ரஜினி மாதிரி எங்க தலைவன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறதுக்கு எங்க தலைவன் வந்து நோயாளி கிடையாது, புரியுதுங்களா? நோயாளி இல்ல. யாரு? ஆனா ஊரை விட்டு ஓடிடுவாரா? ஊரை விட்டு ஓடுறது மோடிங்க. எங்க தலைவன் ஊருக்குள்ளார தான் இருக்காரு, அது வீட்டுக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்காரு, புரியுதுங்களா? சொல்லியிருக்காருல, வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எங்கிட்ட ஓடுறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அவர் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போனாரு? சிபிஐ இங்க வர வச்சிருக்கலாம்ல பேசாம. அது இன்னும் வீட்டுல இல்ல ஆஃபீஸ்ல சிபிஐ இங்க பேசாம வர வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல சார்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நட்பு வேணும்னா முதல்ல அவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க கூப்பிடுறதுக்கு நம்ம போகணும். அதுக்கப்புறம் நட்பு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடுறப்ப அவங்க வந்துருவாங்க. சிபிஐயோட நட்பு. ஆமா ஏங்க, எல்லா இடத்துலயுமே எங்க தலைவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் எதிரியா நினைக்கல. எதிரியா நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டுல இல்லாம போயிருக்கும். யார் இடி ரேடியோலாம் நட்பு வச்சுப்பீங்களா? ஏங்க அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாமே இருந்ததுங்க. மறுபடியும் வந்தாங்களா? ஈடிங்கிறது ஒரு தடவை நாங்க வந்தானுங்க, மறுபடியும் வந்தாங்களா? இல்ல இல்ல. ஏன் வரல? அவங்களுக்குள்ளார நமக்கு ரொம்ப நட்பு ஆயிருச்சு, புரியுதுங்களா? ஆமா. ஓகே, வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? வேற என்ன இருக்கா? என்ன நீங்க கேட்கணும், என்ன நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல, இப்போ வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். நல்லா நீங்க சொல்லி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வி. என்ன கேள்வி கேட்டீங்க? நான் என்ன பதில் சொல்லல. இல்ல, என்டிடிவில இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, அந்த இன்டர்வியூ போடாம
எதுக்கு அவர் இப்படி பேசினாரு, நாங்க இப்படி ரியாக்ட் கொடுத்தாரு, அவர் வந்து இப்படி நின்றாரு, இந்த இது கேட்கல. அதைத்தான் சொல்றேன், அது ஒரு ட்ரெய்லர். நீங்க பாக்குறது எங்க தலைவன் வர்றதுக்கு முன்னால தலைவனுக்கு கொடுக்குற பில்டப். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, மேடையில கலைஞர் ஜெயலலிதா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. என்ன புரியுதுங்களா? கலைஞருக்கு தமிழர் மணியன் எந்திரிச்சு அவ்வளோ நீளத்துக்கு லிஸ்ட் வாசிக்கிறது மாதிரி வரிசையா தமிழ்ல பேசிக்கிட்டே இருப்பாரு. ஐயா கலைஞர் ஐயா வாங்க பேசுங்கன்னு சொல்ல முடிஞ்சு போச்சுல்ல. தலைவன்னா அப்படி இருக்கணும், ஒரு பில்டப் இருக்கணும், அப்பதான் தலைவன். புரியுதுங்களா? கலைஞர் ஜெயலலிதா தான் தலைவரா? அப்ப எங்க தலைவன் கிடையாதா? இது நம்ம வந்து இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆனந்த விகடன் இந்த மாதிரியான மேகசின்ஸ்லாம் இருந்ததுல, குமுதம் இந்த மாதிரியான ஒரு மேகசின்ஸில் நாங்கள் வந்து அவங்க போய் ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஹீரோயின் கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி பதில் அப்படின்னு போடுவாங்க. பழசை மறக்க கூடாதுங்க, பழசை மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான், அதை ஞாபகப்படுத்துற விஷயத்துக்கு தான். என்னைக்குமே பழசை மறக்க கூடாது, நன்றியோட இருக்கணும். இங்க எல்லாரும் நன்றி கெட்ட அதான் டிஜிட்டல் வந்தோனையும் அந்த நன்றி மறந்த மக்கள் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படியா? ஆமா. சரி, அப்போ இப்போ உங்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உணர்ச்சி இருக்கா? எல்லாம் இருக்குது. ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் அவர்களை பத்தி பேசின போது எங்க போச்சு நன்றி உணர்ச்சி? என்ன நன்றி உணர்ச்சி? டீ குடிக்க போயிருந்ததா? என்னது டீ குடிக்க போயிருந்ததாவா? இல்லைங்க, 25, 26 மேடையில பேசினாரு ஆதவ அர்ஜுனா. 25 செயல் வீரர்கள் கூட்டத்துல உங்க பின்னாடி இருக்கிறது 20 பேர் தான் அப்படின்னு சொன்ன அவரு 28ஆம் தேதி அதையே திருப்பி அப்படி நான் சொல்லல, இப்படி சொன்னேன், அதுக்குள்ள திமுக நடுவுல பூந்து அது இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நன்றி உணர்ச்சி எங்க போயிருந்தது? எங்க திருப்பி நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நாங்க ஏதோ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே விசிகேல இருக்கிற சங்கத்தமிழன் அவர்கள் அவர் வந்து உண்மையாவே ஓப்பனாவே சேலஞ்ச் வச்சு மிரட்டினாரு. அதுக்காக தான் அவர் பயந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப பேசப்படுது. இவங்க மிரட்டி எங்காலும் பயந்துட்டாரு. ஆமா, பயந்தாருன்னா மறுபடியும் நல்லா தெரிஞ்சு. நீங்க சங்கத்தமிழன் அவர்கள் இன்டர்வியூ பார்க்கலையா? என்னத்த ஏங்க 4 பேர் பாக்குற இன்டர்வியூலாம் இன்டர்வியூவாங்க. எங்க தலைவன் பேசினார்னா 5 கோடி பேர் பாக்குறான். அதெல்லாம் ஒரு இன்டர்வியூங்களை கணக்குல வச்சுட்டு பேசாதீங்க, புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? இங்க நெக்ஸ்ட் அவர் வருவாரு. எல்லாம் வரட்டுங்க, யார் வேணுமாலும் வரட்டும். ஆனா நாங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்றேன், மன்னிப்பு ஏதோ அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறது மாதிரி கேட்டோம். அது எப்படி தெரியுமா? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் ரொம்ப பெரிய மனுஷன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆதவ அர்ஜுனா ரொம்ப பெரிய மனுஷங்கிறதுனால தான் மன்னிப்பு கேட்டது. எந்த படத்தோட டைலாக்? எந்த படத்தோட டைலாக்கா? இப்பதானங்க சொன்னாங்க அது கமல் படத்தோட டைலாக். இந்த சொன்னாரேங்க தம்பி, அது எந்த படத்தோட டைலாக்? நீ மொபைல்ல வச்சு காட்டுறீங்களா? ஏங்க கமலஹாசன் சொன்னாருன்னா அம்மாங்கிறது லாங்குவேஜ் தான், ஆதி காலத்துலேருந்தே இருக்கு. அதுக்காக அம்மாங்கிறது சொல்றது திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி நினச்சிக்கிறதா? கமலஹாசன் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவாருங்க. கமலஹாசன் சொல்றது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா என்ன? அவர் ஒரு வார்த்தை ஏதாவது பேசிட்டு போனாருன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். கமலஹாசன் சொன்னாரா? கமலஹாசன் ஆமா, கமலஹாசன் என்ன படத்துல சொன்னாரு? எங்கேயாவது தைரியமா நேரில் பேசியிருக்காரா? அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரா? மன்னிப்பு கேட்கறது பெரிய மனுஷங்க. எங்கேயாவது மன்னிப்பு கேட்டாராங்கிறேன். இந்த கர்நாடகாவில் தமிழர்கள் தண்ணி அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் கமலஹாசன் பேசினாரு, ஏதோ பட சம்பந்தத்துலாம் பேசினாரு. எங்க மன்னிப்பு கேட்டாரு? மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் இல்லைங்க. அந்த டைலாக் கமலஹாசன் வந்து படத்துக்காக பேசினது. மனுஷனா இருந்தா பெரிய மனுஷன் ஆயிருக்கணும், மன்னிப்பு கேட்டு பெரிய மனுஷன் ஆயிருக்கும். எங்க ஆதவ் வந்து மன்னிப்பு கேட்டு பெரிய மனுஷன் ஆனாரா இல்லையா? கர்நாடகாவுக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்றீங்களா? இப்போ கமல் அவரு கேட்டுக்கணும்ல, பெரிய மனுஷன் ஆயிருக்கணும்ல. அப்ப ஆகல இல்ல, மனுஷனா தானே இருக்கீங்க. பெரிய மனுஷ தன்மையா நடந்துக்கிறங்க, புரியுதுங்களா? வயசாயிட்டா மட்டும் பத்தாது, வேணும் பெரிய மனுஷ தன்மைன்னா மன்னிக்கிற தன்மை குணம் இருக்கணும். தன்னோட படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, என்னோட ஸ்டாண்ட்ல நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் வந்து தன்னை விட்டு கொடுக்காம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் காப்பாத்திக்கிட்டாருன்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. பயந்துட்டாரு, அது முதல்ல தெரிஞ்சு. அவர் பயப்படல, அதனால தான் தைரியமா நின்றாரு. அது ஏங்க தைரியமா அதான் புரியுதுங்களா? பயந்த மனிதனை போய் நீங்க தைரியமானவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, தமிழர்களை விட்டு கொடுக்காம தன்னையும் விட்டு கொடுக்காம நான் பேசுனது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல அவர் அப்படி பேசினாருன்னா எத்தனை பேர் அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே லைன் கட்டி எத்தனை பேர் பேசிட்டான்? எவனாவது ஒரு நடிகனை சொல்லுங்க. கர்நாடகால இருக்கிற மெயின் சூப்பர் ஸ்டார் ஹீரோவே வந்து அவர் பேசுனது தப்பு இல்லைன்ற மாதிரி தான் கர்நாடகாவில் ஒருத்தன் பேசுனதை விடுங்க, இங்க எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணா? இங்க அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்கல்ல,
அவர் பேசுனது தப்புங்கிறதுனால தான் எவனுமே சப்போர்ட் பண்ணல அவருக்கு. கமல் விஷயத்தை விட்டுடுவோம் நம்ம. ஆ, அது கமல் அவர் பார்த்து புரியுதுங்களா? நீங்க ஆவுன்னா கமல் நான் பயங்கரமா சொல்லிட்டானு. மன்னிப்பு இல்லைங்க. கேட்டது பெரிய மனுஷங்கிறத ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? எங்க ஆதவ ஒருத்தனா பெரிய மனுஷன் உண்டா இல்லையா? அந்த இப்போ பெரிய மனுஷன் தன்மைங்கிற அந்த வயசுல சொல்ல வரல, பெரிய மனுஷன் தன்மையை சொல்றேன். அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டிட்டுமா? 25ஆம் தேதி அவர் பேசின ஒரு விஷயத்த, ஆ, 28ஆம் தேதி அவர் பேசின ஒரு விஷயத்தை எப்படி அவரே மாத்தி திந்திச்சு பேசியிருக்காருன்றத உங்களுக்கு போட்டு காட்டிட்டுமா? போட்டு காட்டுங்களா? எல்லாரும் பார்க்கட்டும். காட்டுங்க, காட்டுங்க. பார்க்கிற பார்வைன்னு இருக்கு, புரியுதுங்களா? ரொம்ப தப்புங்க. ஒரு படம் பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று புரியும். இல்லைங்க, இப்போ நீங்க பேசுற ஒரு விஷயம் வந்து நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது எப்படி நீங்க இன்னொரு கட்சி மேல வந்து அதை திரிச்சு அந்த கட்சி உள்ள பூந்து அது வேற மாதிரி பேசிச்சு அப்படின்றது வந்து மாத்தி சொல்லிட்டாங்கன்றது அது நடைமுறை சாத்தியமே இல்லைல்ல. மேடையில நான் என்ன பேசுறேன், எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நான் என்ன வார்த்தைகள் விடுறேன் அப்படின்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். நிறுத்துங்க. எங்க என்ன ஆதவர்ஜுன சந்தர்ப்பவாதி பேச்சு மாற்றி பேசுறாரு பேச வர்றீங்க? அப்படியே அவர் பேசியிருக்காரு, அப்படியே அவர் பேசியிருக்காருங்கிற. திருமாவளவன் அவர்களை பத்தி உங்க பின்னாடி 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னவர் அவர் தானேங்க. ஏன் திருமாவளவன் எப்ப போனாலுமே 20 பேர் பின்னால் போகதானே செய்யறானுங்க. எங்கேயாவது வெளியில போனா ஏதாவது தனியால அவர் எங்கேயாவது போறாரா? 20 பேர் பின்னால போயிட்டு தான் இருக்காங்க. அதைத்தான் சொல்லியிருக்காரு. அவர் அதை மீன் பண்ணியிருக்காரா? 20 பேர் பின்னால எப்போதும் போறாங்கல்ல, அதானே உண்மை. ஏன் ஒரு மனுஷன் உண்மையை சொல்லக்கூடாதா? திருமாவளவன் எங்கேயாவது நீங்க தனியா பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. பின்னால 20 பேர் எப்போதுமே இருப்பாங்க. அப்ப அதுதான் அப்படிதான் நான் சொன்னேன்றதையாவது மீன் பண்ணாம அது ஏன் வேற மாதிரி நான் சொன்னேன், அது திமுக காரங்க உள்ள வந்து வேற மாதிரி திரிச்சிட்டாங்க. வேற மாதிரினா என்ன மாதிரி? வேற மாதிரி அவர்கிட்டயே கேளுங்க, அவர் உங்க கட்சி தானே, நீங்களே போய் கேட்டு சொல்லுங்க. திருமாவளவன் கட்சியில இருக்கிறதே 20 பேர் தான் சொல்லிட்டாரு அவரு. அப்படி சொல்லிட்டாரா? சரி, என்ன சொன்னாரு? அந்த மாதிரி பைத்தியக்கார புத்தி எங்களுக்கு கிடையாது. சரி, என்ன அந்த அளவுக்கு நாங்க பைத்தியமும் கிடையாது, எங்க தலைவன் பைத்தியமும் கிடையாது. புரியுதுங்களா? பைத்தியக்காரன் தான் அப்படி பேசுவோம். தேங்க்ஸ்ங்க. எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆனா நல்ல பொழுதுபோக்கு, நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கு உங்களோட. எது சாட்டர்டே சண்டே பொழுதுபோக்குவதா? உங்களோட இன்டர்வியூ எடுத்தா டைம் பாஸ் ஆகுது, நிறைய பேர் எடுக்க சொல்றாங்க. இவங்க கொஞ்சம் நல்ல பொழுது போகுது எங்களுக்கு வீக்கெண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். சொல்லுங்க வேற ஏங்க, என்னை பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? எதுக்காக நான் கோட்டு போட்டுருக்கேன் தெரியுமா? தெரியல. உங்க தலைவரே போடல, நீங்க ஏன் போட்டுருக்கீங்க? தலைவர் போடலன்னு இல்ல, இங்க தரங்கட்ட அரசியல் பண்ணி வச்சிருக்கானுங்க, வேட்டியும் சட்டையும். புரியுதுங்களா? காந்தி கோவணம் கட்டி சுதந்திரம் வாங்கினாருங்கிறதுக்காக நாம இன்னமும் கோவணம் கட்டிக்கிட்டே அலைய முடியாது. கோட்டு சூட்டு போடணும். புரியுதுங்களா? எதுக்காக நாங்க கோட்டு சூட்டு போட்டிருக்கோம்? கோட்டு சூட்டு போட்டாதான் அறிவாளி. நீயா நானா? கோபிநாத் ஏன் கோட்டு போட்டிருக்காப்ல? கோட்டை கழட்டி வச்சு பேசினா அவன் முட்டாள்னு சொல்லிடுவாங்க நாலு. புரியுதுங்களா? நாட்டுல இருக்கலாம் அப்படிப்பட்ட அறிவாளிகள். அதனாலதான் அவர் கோட்டு போட்டிருக்காரு. ஆமா. நீயா நானா கோபிநாத். இப்போ நெக்ஸ்ட். ஏங்க, அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கே அதாங்க அர்த்தம். கோபி அண்ணா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கோபி அண்ணாவா? பின்ன அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த கேள்வி இதையே இந்த மாதிரிலாம் என்ன வச்சு கேட்குது, நான் என்ன நினைச்சுக்க கூடாதுல்ல, அதனால தான் முன்னாடி கிளாரிஃபை பண்ணிடலான்னு. இதுல அண்ணன் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? புரியல. அண்ணன் சொல்றீங்களா? அண்ணன் இதுல என்ன தப்பா நினைச்சுக்கிறாரு? அவர் கோட்டு போட்டிருக்கிறதுனால தான் அறிவாளின்னு சொல்றேன். அதானே உண்மை. உண்மை. நீங்க நான் அவ்வளவு கோட்டு இல்லாம பேச சொல்லுங்களேன். அந்த கோட்டை கழட்டி வைக்க சொல்லுங்களேன். எவனாவது பேச்சை கேட்பானா? ஓ, அவர் கோட்டு போட்டதுனால தான் எல்லாருமே பேச்சை கேட்கறாங்களா? ஆமாங்க, அதாங்க உண்மை. இப்ப நீங்க கோட்டுக்கு போட்டிருக்கிறதுனால எல்லாருமே இப்போ உங்க அதான் உண்மை. அதான் ஆள் பாதி ஆடை பாதின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? எதுக்காக? இங்கிலீஷ்காரன் இங்க வந்தோடனே நம்ம சாமி சொல்லுங்க சாமி அப்படிங்கிறம எதுக்காக? ஸ்டார் ஹோட்டல் வாசல்ல எல்லாம் கோட்டு போட்டு வாட்ச்மேன் நிப்பான் தெரியுமா? கோட்டு போட்டிருக்கிறதுனால தான் அவனை நம்ம மதிக்கிறோம். சரி, இந்த 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் போச்சு இல்ல, முக்கியமான என்னது? 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் இப்ப போச்சு. காது நல்லா கேக்குது. நான் என்ன செங்கோட்டையனா காது கேட்காம இருக்கிறதுக்கு? அவருக்கு தான் சரியா காது கேட்கலன்னு சொல்றாங்க. நீங்க என்கிட்ட நார்மலாவே பேசுங்க, சத்தம் போட்டு பேசுறீங்க, ஏதோ காது கேட்காதவன்ட்டு பேசுறது மாதிரி. இல்லைங்க, செங்கோட்டையன் உங்க தாவேக்கால இருக்கிறவர் தானேங்க, அவரை நீங்களே இப்படி ஏங்க தலைவர் சொல்ற எந்த விஷயத்துக்குமே அவர் காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் போய் சொல்லியிருக்காருங்க, ஒண்ணு ஜனநாயகத்தை படத்தை பாருங்க, இல்லாட்டினா அரசியலை பாருங்கன்னு. இந்த மாதிரி தலைவன்கிட்ட போய் சொல்லலாமா? தலைவருக்கு வந்து ரெண்டு கண்ணு. ஜனநாயக படம் ஒரு கண்ணு, அரசியல் ஒரு கண்ணு. அவரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு வர்றாருங்க. ஜெயலலிதா அவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை முக்கியமா. அதனாலதான் நானும் சொல்றேன், ஆலோசனை சொன்னவரு அதெல்லாம் சூப்பர் தான். வயசாயிடுச்சுன்னா
அரசியல்ல வயது முதிர்ச்சி தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அரசியல்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணும். அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றாருன்னா, அரசியல் பாருங்க, இல்ல வந்து ஜனநாயகம் பாருங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாருன்னா, அப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள், ஆழ்ந்த ஆலோசனைகள் இருக்குன்றது எங்கேயாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்கேயாவது புரிஞ்சுதாவா? எங்களுக்கு புரியாம எங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குங்கிறீங்களா? செங்கோட்டையன் அவருக்கு எந்த நாலேஜ் இல்லாம தாங்க அவர் எங்க கட்சிக்கு வந்திருக்காரு. புரியுதுங்களா? அவர் நாலேஜா இருந்தாருன்னா ஏடிஎம்கேல அவர் தலைவரா இருக்க மாட்டாரா? அவர் முதலமைச்சரா வைக்க மாட்டாரா? நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கல்ல, தாவேக்கா உங்க கட்சியில இருந்து உங்களை கூப்பிட்டு யாருமே கேட்க மாட்டாங்களா? என்ன இப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு? என்ன பேசுறீங்கன்னா, சூப்பரா பேசுறீங்கன்னா, நல்லா பேசுங்கண்ணா அப்படின்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஆமா, சூப்பரா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, நல்லா பேசுங்கன்னு எல்லாம் வாழ்த்துறாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ல எல்லா நடிகர்களுக்கும் நல்ல பெஸ்ட் ஆக்டர், அப்புறம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் மூவிஸ், ஒளிப்பதிவாளர்கள், சின்ன திரை நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த படத்துலையுமே இல்லை எந்த ஒரு இதுலையுமே வந்து விஜய் அவர்கள் பேர் இல்லையே. என்ன ரீசனாக இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 விதமான சூழ்ச்சி இருக்கு. புரியுதுங்களா? ஒண்ணு, எங்க தலைவர் வந்து சினிமாவுக்கு வேணாம் அப்படின்னு வந்துட்டார். சினிமா விட்டு போனவர்கிட்ட இனிமேல அவார்டு கொடுத்து எதுக்கு அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். டிஎம்கேவா? அப்புறம் வேற யாரு? அவங்க தானே நினைக்கணும். இல்ல இப்போ அந்த மாதிரி அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டுன்றது வந்து அப்போ பொலிட்டிக்கலோட அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க, ஒவ்வொரு விஷயமும் அரசியல் இல்லாத ஒரு பருக்க நம்ம சாப்பிட முடியாதுங்க. எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு. புரியுதுங்களா? மாட்டு காம்புல பால் வருதுன்னா அதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. சும்மா ஒண்ணு கறந்துடாது மாடு. மாடுக்கு தெரியுமா இது? என்னது மாட்டுக்கு தெரியுமாவா? ஒரு விஷயம் தெரியுமா? அது பாட்டுக்கு இருக்கு. அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்குதுங்க. ரைட்டுங்க, அது பாட்டுக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் பால் குடிக்கிறோமே காலையில, காஃபி, டீ, பால்னு. அது எல்லாத்துக்கும் அவ்வளோ மக்கள் தொகைக்கு மாடு இருக்குதா என்ன? இல்ல இல்ல. எங்க இருந்து வருது அந்த பால்? சொல்லுங்க கேட்டுப்போம். ஏங்க, காளை மாட்டுல கூட பாலை கறந்துட்டு இருக்காங்க. இந்த திமுக ஆட்சி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. காளை மாடு ஜல்லிக்கட்டுல அப்ப காளை மாடுகள் போல பால் கொடுத்துட்டு இருக்கு. ஏங்க, ஒரு கொடுமை நடக்கிற சம்பவத்தை சொல்றாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. மாடுக்கு வாய் இருந்ததுன்னா கத்தி அழுது கூப்பாடு ஓட்டுறோம். புரியுதுங்களா? வாயற்ற ஜீவனுக்கே இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்கன்னா வாயுள்ள ஜீவன் நமக்கு எவ்வளவு தொல்லை இருங்க 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 ஒரு நிமிஷம். பர்ஃபார்மன்ஸ் வேணாம். என்னோட கேள்வி விஜய் அவர்களுக்கு ஏன் அவார்டு கொடுக்கலன்னு தான். உங்களுக்கு அவார்டு கொடுக்கலையான்றதை நான் கேட்கல. நீங்க இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இங்க ஒருத்தன் உணர்ச்சி பூர்வமா உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னா. நான் கேட்டது 2016 இருந்து 2022. நீங்க 2016 2026 இருக்கட்டுங்க. ஆமா, ஏங்க இதெல்லாம் இருக்கட்டும். 1972 கலைஞர் தண்டவாளத்துல இந்திய எதிர்ப்புக்கு தலை வச்சிருந்தாரு. புரியுதுங்களா? ஏத்ரா ஏத்ரான்னாரு. அது பர்ஃபார்மன்ஸா? ஒருத்தன் உயிரோடவும் உணர்வோடையும் பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேவலமா கடந்து போறீங்க. இல்லைங்க, என்னோட கேள்வி என்னன்னா 2016 இருந்து 2022 உங்க தலைவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார்ல, அதுல எந்த படத்துக்கு கூட ஒரு நாமினேஷன்லயோ இல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டரோ ஒரு மூவியோ எதுலையுமே செலக்ட் ஆகலையே. அதுவும் இப்போ அவர் வந்து ஃபேர்வெல் மாதிரி இப்போ விட்டுட்டு போறாரு இந்த இண்டஸ்ட்ரி விட்டு அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல அவரோட ரசிகர்களுக்கு. அந்த கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க ஏன் பர்ஃபார்ம் பண்றீங்க? அவரே பர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க இன்னும் நல்லா. நெக்ஸ்ட் டைம் ஆவது அவார்ட் கிடைக்கும். நீங்க என்னங்க அவார்டு கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, புரியுதுங்களா? ஓடுற படத்துக்கு தானே அவார்டு கொடுக்கணும், ஓடாத படத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. பரியேறும் பெருமாள், பரியேறும் பெருமாள், அறம்லாம் எப்படிப்பட்ட படம்னு உங்களுக்கு தெரியுமா? அருவிலாம் எப்படி தீரன் அதிகம். சரி, இப்ப சிறந்த நடிகர் தங்கத்துறையெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு படம் தெரியுமா? அதெல்லாம் பெண்களை மையப்படுத்தி எடுத்த படம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? நல்ல நடிகருக்கான அவார்டு கொடுக்குறோங்கிறாங்களா, சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்குறோம்னு சொல்றாங்கல்ல. ஜெய்பீம் ஏங்க ரைட்டுங்க. ஒன்று தங்கத்துறை, அறம், அமரன் ஒரு படம் வந்ததுல சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டியதானே? அவன் நல்லா நடிக்கலையா? ஒரு தேச போராளி, ஒரு ராணுவ வீரனோட கதை, உண்மை நடந்தப்பட்ட சம்பவத்தோட கதை. அப்ப அவார்டு அவனுக்கு கொடுத்துருமா இல்லையா? சதி எங்க நடக்குது?
அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு அவார்டு கொடுக்கறது அவார்டு கமிட்டி. சிவகார்த்திகேயன் எங்க கொடுத்தாங்க? அமரனும் பராசக்தியும் வந்து 2025ல வந்ததுங்க. இது 2016ல இருந்து 2022 காலகட்டத்துல நடிச்ச படங்களுக்கு மட்டும்தான். அது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓ, பழைய படத்துக்கு கொடுக்குறாங்களா? எனக்கு புரியல. ஏன் ஸ்ரீதேவி 3ஆம் முறையில சூப்பரா நடிச்சிருக்காங்களே, அது கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க வேண்டியதானுங்க? கொடுத்தானுங்க அப்படிம்பீங்க. அதே கமலஹாசன் அதுல சூப்பரா நடிச்சாரு, அது கொடுக்க வேண்டியதானே? இல்லங்க, இது ஒரு காலகட்டம். பழைய படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேச்சை இப்ப பேசணுமாங்க? செத்து போனவங்களுக்கு அவார்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க. புரியுதுங்களா? கொடுப்பாங்க, ஆஸ்கார் கூட கொடுப்பாங்க. சத்யஜித் ரே செத்ததுக்கு அப்புறம் ஆஸ்கார் கொடுத்தாங்க. எதுக்கு? அம்மன் ஜன்னிக்கு பிரயோஜனம் இல்ல. இது ஒரு ரெகக்னிஷன். ரெகக்னிஷன் எதுக்கு? எதுக்கு? யாருக்கு? அந்த ரெகக்னிஷன் கூட உங்க தலைவருக்கு இல்லையேன்றது ஒரு எல்லாரும் இப்படி ஒரு ரெகக்னிஷன் எங்களுக்கு தேவையில்ல. ஒரு மானங்கட்ட ரெகக்னிஷன் எங்களுக்கு தேவையா? அவார்டுங்கிறது பெருமையா இருக்குங்க. வாங்குறப்ப நாட்டு மக்களும் இந்த தலைவன் இந்த அவார்டை வாங்குறானே அப்படின்னு பெருமையா இருக்கணும். எங்க தலைவன் பாருங்க நோபல் பரிசு வாங்குவாப்ல. இதற்கு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு? ஏங்க விஜய் அவார்ட்ஸ்ங்கிறதே என் தலைவன் பேரை வச்சுதான் அவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவார்ட்ஸ், அந்த விஜய் அவார்ட்ஸே தலைவன் தானுங்க. அதாவது விஜய் டிவில நடக்கிற விஜய் அவார்ட்ஸ் விஜய் அவர்கள் அந்த ஞாபகம். விஜய்ங்கிற பேர் என்னங்க? என் தலைவன் பேரை தாங்கிட்டு அவார்டு வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. விஜய் டிவி ஏங்க எதா இருந்தாலுங்க இப்ப விஜய் டிவினா எதுக்காக வச்சாங்க? விஜய் டிவின்னு அஜித் டிவின்னு வைக்க வேண்டியதானே? அவங்க ஓடாது. புரியுதுங்களா? விஜய் டிவினா தான் ஓடுது. வேற எவன் பேரை வச்சிருந்தாலும் ஓடி இருக்காது. ஏன் ரஜினிகாந்த் டிவின்னு வைக்க சொல்லுங்களேன், கமலஹாசன் டிவின்னு வைக்க சொல்லுங்களேன். அது ஸ்டார் நெட்வொர்க்குங்க. ஸ்டார் நெட்வொர்க் தாங்க, எங்களுக்கு தெரியாமல. அவன் ஏன் விஜய் டிவின்னு வச்சான்? இப்ப அது ஜியோதுங்க, ஹாட் ஸ்டார். ஏங்க ரைட்டுங்க, எல்லா ரைட்டுங்க, ஹாட் ஸ்டார் எல்லாம் ரைட்டுங்க. ஏன் விஜய்னு வச்சான்? விஜய்ங்கிற பேரு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எதுக்காக? விஜய் அவர்கள் இவங்களோட பார்ட்னர்ஷிப்ங்கிறதா இல்ல, அவங்க விஜயோட ஃபேனுங்கிறதா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்ல வரீங்க? ஏங்க அவங்களாம் தலைவனோட அடிமைங்க. அவனுங்களாம் தலைவனோட அடிமை. இவர் சொன்னாரு நம்ம பேரை வச்சுக்கப்பா அப்படின்னாரு, அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, விஜய் டிவி என்ன புரியல எனக்கு. என்ன விஜய் டிவினா என்ன பெரிய? சன் டிவி தான் பெரிய டிவிம்பாங்க, அதை விட பெரிய டிவி அது இல்ல. எனக்கு புரியல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க. ஏங்க வேணாங்க. இப்போ அவார்ட்ஸே வந்து விஜய்க்கு ஏன் வரலன்னா அவர் தான் அவார்ட்ஸே கொடுக்குறாரு, அதனால அவருக்கு அவார்ட் கிடையாது. அதுதான் உங்களோட பாயிண்ட். கரெக்டா? லெட்ஸ் ஃபினிஷ் இட். அவ்வளவுதான். இதுக்கு மேல வேண்டாம். எனக்கு புரியுது. நீங்க சொல்றது என்னன்னா இவங்க தான் பெரிய டிவி அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு விஷயம் நீங்களாம் சில இடத்துல எல்லாம் போய் பார்க்கல. சாம்சங் டிவி தான் பெரிய டிவியா வச்சிருக்காங்க. அவங்க தான் பெரிய டிவி. புரியுதுங்களா? ஆமா, வேற எந்த டிவியும் பெரிய டிவி கிடையாது. 105 இன்ச்சில் வச்சிருக்காங்களாம் பெரிய டிவியா. எல்லாம் 75 தான் நார்மலா வச்சிருக்காங்களாம். அவங்க 135 நம்ம பெரிய டிவி அவங்க தான். ஓகே, அந்த 135 எது நிலாலேருந்து கூட இங்க பார்க்கலாமா? நீங்க சொன்னீங்கல்ல நிலாவிலேருந்து பார்க்கலாமா? இங்க நிலால கூட அந்த டிவி வச்சு. நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்குதுல்ல, அந்த வடை சுட்டுட்டு இருக்கிற பாட்டி எந்த டிவியை பார்க்குது? எல்லாரும் சொல்லுவாங்க கலைஞர் டிவி பார்க்குதுன்னு. கிடையாது, சாம்சங் டிவி தான் பார்த்துட்டு இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அது திருப்பியும் வந்து அந்த இது தீர்ப்பு போஸ்ட்பாண்ட் ஆயிட்டே இருக்குல்ல, அதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்காரு உங்க தலைவர்? ஒரு விஷயம், இது பல இடத்துல நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? எங்க தலைவர் வந்து அந்த படத்துல வந்து புரியுதுங்களா புரட்சி தளபதி அப்படின்னு பேரு போட்டிருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. தளபதி அப்படின்லாம் பேரு போட்டிருக்கிறதுக்கு கிடையாது. நாங்க பிளான் பண்றதே 2026 தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகம் அப்படி வரப்போகுது அந்த படம். அதுக்காக தான் வெயிட்டிங். புரியுதுங்களா? எப்ப படம்? ஐ அம் கம்மிங்னா வெற்றியோட இடத்துல இருக்கணும். ஓகே, சோ முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகம், முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகம் அப்படின்னு நாங்க போட்டு ரிலீஸ் பண்றதுக்காக வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். அதனால படம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேங்க. மக்கள் கேட்கல, மக்கள் விரும்பல. புரியுதுங்களா? அவங்களே வெயிட்டிங் அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க. தலைவர் ஐ எம் கம்மிங் அப்படின்னாலும் இப்போக்கி நீ வராத, வெயிட் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோங்கிறல மக்கள் தெளிவா இருக்கான். ஸோ அதனால இப்போ வந்து மக்கள் வெயிட்டிங் இதுக்காக. ஏங்க மக்கள் வந்து இப்போக்கி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
ஆமா, நாங்கெல்லாம் கரெக்டா நீங்க காட்டுனதுல நாங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இது என்ன என்ன புரியுதுங்களா? வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆமா. விசில் சின்னம். விசில் சின்னமா? விசில் மடக்கு ஊதி. தமிழ்ல பேசுங்க. தமிழ்ல தானே இருக்கீங்க, தமிழ்நாடு தானே. உங்களை மாதிரி ஆளெல்லாம் தமிழ்ல மறக்கிறதுனால தான் தமிழை வளர்க்கறதுக்கு சீமான் வரைக்கும் வர வேண்டியதா இருக்குது. அப்போ உங்களுக்கு சின்னம் மடக்கு ஊதி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. விசில்னு கொடுக்கல. ஏங்க விசில்னு கொடுக்க கூடாதாங்க, இங்கிலீஷ் வேர்டா விசிலுங்கிறது. புரியுதுங்களா? இது பாமர மக்கள் வரைக்கும் போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா அது மடக்கு ஊதின்னுட்டுன்னு? ஏங்க சின்ன அறிவிச்சு 2 மணி நேரத்துல கடைக்கோடியில இருக்கிற ஆயா வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு பேசுதுன்னு இல்ல, மடக்குதி அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆயிருக்கு. நல்ல வேலை. இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்க வயிற்று இருக்கிற குழந்தைன்னு சொல்லாம போனீங்களே, அது வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு தான். பரவாயில்ல. சிறப்புன்னு இல்லை, உண்மை அதுதான். வயிற்றுல இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தை கூட எங்க விஜயரோட ரசிகனா பிறக்குது. புரியுதுங்களா? ஏன்னா தாய் வந்து பாட்டை கேட்குறப்ப அப்படியே இது விஜய் பாட்டா விஜய் பாட்டான்னு உள்ளுக்குள்ளார அது டியூன் ஆயிருச்சு. சீரியஸா பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைகளுமே எங்க கட்சி குழந்தைகள். அது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆமா, இது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. என்னது குழந்தைங்களுக்கு தெரியாம பாத்துக்கணுமா? திமுகங்களா எவ்வளவு காசு கொடுத்துங்க? நானா? நீங்க கேள்வி எவ்வளவு நாசுக்கா பயங்கரமா குழந்தைங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்கன்னா, அப்ப தெரியாம பாத்துக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யறீங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எனக்கா? திமுகவுல எவ்வளவுங்க காசு கொடுத்தாங்க? 200 ரூபாய். டெய்லி 200 ரூபாய் கொடுப்பாங்க. 200 ரூபாய்க்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. இப்போ ஒரு ஆங்கரா நான் வந்து என்னோட கேள்விகளை நான் கேட்டேன். உன் திமுகவா உனக்கு எவ்வளவு பைசா கொடுத்தான்னு கேட்டேன். நான் என்ன பதில் சொல்லணும்? நான் என்ன கேள்வி கேட்கணும்? பேசாம நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாட்டி வரும்போது எனக்கு பேப்பர் கொடுத்துருங்க, இதெல்லாம் கேள்வி கேளுன்னுட்டு நான் அதே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன். புரியுதுங்களா? பத்திரிகைக்காரனை என் தலைமை ஏன் மேட் பண்ணலன்னு எல்லாம் காசு வாங்கிட்டு கண்ணாப்புனான்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் என் தலைவன் பத்திரிகைக்காரனை மீட் பண்ணாம இருக்கான். என்டிடிவியே அதனால தான் பேட்டியும் அந்த மாதிரி வந்திருக்கு. சரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். என்டிடிவிக்காரன் போட மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? என்டிடிவிக்காரங்களும் பயந்துட்டாங்களா? எல்லாம் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் மாற்றத்தோட பேச்சு பேசியிருக்காரு அவரு. புரியுதுங்களா? ஐ வில் வின்னு தான் சொன்னாரு. ஐ வில் வின் சொல்லியிருக்காரு. சிக்காகோவில் விவேகானந்தர் பேசின பேச்சை விட எங்க தலைவன் வேற லெவல்ல பேசியிருக்காப்ல. புரியுதுங்களா? ஆமா, ஓகேங்க, ஃபைன். கேட்கிறப்ப வேற லெவல்ல இருக்கும், ஆனா கேட்க விடாம பண்றாங்க. மோடி தான் முதல் காரணம், வேற யாரும் கிடையாது. போன வாட்டி ட்ரம்ப்னு சொன்னீங்க, இந்த வாட்டி வெறும் மோடி மட்டும்தானா? ட்ரம்ப்லாம் நமக்கு வந்து டீல் வச்சுட்டாருங்க. நமக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஒரு உலகத்தரமான அரசியல்வாதியா விஜய் ஆயிட்டதுனால இந்தியாவில் இருக்கிற பிரதமர் வரைக்கும் பயந்துட்டு இருக்காருங்க. ஓகே, ஃபைன். வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கா? எது சொல்லணும் இருக்கா? வேற என்ன கேட்கணும் இருக்கு? கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். எந்த கேள்வி எதுவுமே இல்லைங்க இதுக்கப்புறம். ஏன்னா நானும் பயந்துட்டேன். பயந்துட்டீங்க, நாங்க நம்பிட்டோம். வேணாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்களா எவ்வளவு பயப்படுவீங்கன்னு. புரியுதுங்களா? பார்த்தா தெரியுது, முகத்தை பார்த்தா சில பேர் எப்படி பயப்படுவாங்கன்னு தெரியும். நன்றி சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வீட்டுக்கு போங்க, பத்திரமா போங்க. சரிங்க. இவ்வளவு நேரம் எங்களோட அரங்கத்துக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.